அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு விஷயம் அதிக அளவு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி ராகு இருந்தாலும் குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் கஷ்டங்கள் என்பது கட்டுக்குள் இருக்குங்க. நீங்கள் அதிகப்படுத்தாத வரை பொருளாதாரமோ குடும்ப பிரச்சனைகளோ பெரிய அளவில் வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7இல் உள்ள புதன் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் முன்னெச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அறிவித்துவிடும். அதை சற்று கவனித்து நடந்து கொண்டால் 5 சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது மகர ராசினியர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் என்பது நன்றாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் உண்டுங்க. அதே போல் கிரக நிலைகள் உண்டு. 6இல் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியை தருவார் என்பதால் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் கேது, செவ்வாய், வாக்குஸ்தானத்தில் சனி, ராகு என 4 கிரகங்கள் இருக்க போதா குறைக்கு 6இல் குரு என்பதால் பகையை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டாங்க. அதாவது நீங்கள் ஒன்று பேச அது வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு சங்கடங்கள் ஏற்படும் என்பதால் கவனித்து பேசுங்க, குறைவாக பேசுங்க, தேவையில்லாமல் பேசுவது தவிர்த்து விடுவது நல்லது. இது ஒன்றே தப்பிக்க வழியாக அமையுங்க. அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களிலும் ஈடுபட வேண்டாம். அதே போல் உறவினர்களுடைய தலையீடு ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அவர்கள் பேசுவதை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்கும் போது எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையே கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கும்பராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதுங்க. சனி மற்றும் ராகுவை தனது 9ஆம் பார்வையாக தோஷத்தை குறைக்கிறாரு. வருமானத்தை விட செலவு சற்று அதிகமாக இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமையுங்க. உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. காரணம் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு மற்றும் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் அனுபவம் கேட்டு விசாரித்து அதற்கு பிறகு முயற்சியை மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளின் அளவுக்கு அதிகமான கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிறுத்தம் ஆவதில் தடங்கல்கள் ஏற்படுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக
கண்டிப்பாக தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமான ஒரு செயல் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனெனில் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு. எத்தகைய தருணங்கள்ல நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கிரக நிலைகள் எச்சரித்து நம்மை பாதுகாக்கும் ஈடு இணையற்ற ஒளியாகுங்க. இக்காலகட்டங்கள்ல கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்கள்ல கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும்போது தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால் தவிர்த்து கொள்ள முடியுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கையில் உள்ள பணத்தை வைத்துக் கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் சற்று குறைவாக இருக்கும் என்பது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சிக்கனமாக செலவு செய்ய வேண்டுங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். அவற்றின் காரணமாக பெயரும் புகழும் கூடுங்க. இருந்தாலும் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு அனுகூலமாக இருக்குதுங்க. மேல்மட்ட தலைவர்களுடன் கட்சி தொண்டர்களிடமும் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது. அரசியல் பற்றிய உங்கள் சொந்த கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. வீண் பிரச்சனைகளை நீங்களே உங்களுக்கு எதிராக ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இம்மாதத்தில் உருவாக இருக்குதுங்க. இது ஒரு அரிய சந்தர்ப்பங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறை பெரும்பாலும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாகுங்க. ஓய்வில்லாமல் உழைப்பதால் உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். அடிப்படை தேவைகள் ஆகிய தண்ணீர், விதை, உரம் மற்றும் இடுபொருட்களுக்கு குறைவிருக்காது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகள் அதிகரிக்கும். வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாக இருக்கும். திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்பட இருக்கு. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை அனுகூலமாக இருக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தற்காலிக பணிகளில் உள்ள பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரமாவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்கள். புண்ணிய பலன்கள் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த பரிகாரம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.